என்னன்னா வங்கி கணக்கிற்கே நேரடியாக ரூபாய் 50,000 வரை அரசு வெளியிட்ட அறிவிப்பு. பல அரசு ஊழியர்களுக்கும் அதே போல 40 வயதிற்கு மேலையும் 50 வயதிற்கு மேலையும் 65 வயதுக்குள்ளேயும் வங்கி கணக்கு இருக்கக்கூடிய அனைத்து குடிமகள் அனைவருக்கும் இந்த தொகையானது கிடைக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அல்லது இபிஎஃப்ஓ இந்தியாவில் உள்ள ஊழியர்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு பிஎஃப் தொடர்பான முக்கியமான விதி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் உங்களுக்கு 50,000 வரை சரிங்களா உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே வைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது. இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தொகையானது இந்த ரூபாய் 50,000 வரை பயன்பெறக்கூடிய விதிமுறைகளில் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க அப்படின்றதுக்காக சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா இந்த விதிகளில் ஒன்றுதான் 50,000 வரும் பலன் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய என்னென்ன ஊழியர்களுக்கு என்னென்ன திட்டம் வைத்திருக்காங்க, அதே போல் என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த விதி மூலம் ஒரு ஊழியர் 50,000 வரை நேரடி பலன் பெற முடியும் அப்படின்றதுக்காக இந்த நிபந்தனை இருக்கு. சில நிபந்தனைகளில் இந்த திட்டம் மற்றும் நிபந்தனைகள் என்பதை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த பணம் 50,000 வரை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும், அவர்கள் யார் யார் அப்படின்றத தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அனைத்து பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் வேலை மாறிய பிறகும் அதே இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து நீங்கள் பங்களித்து வந்தால், தொடர்ந்து அந்த கணக்கை ஆக்டிவில் வச்சிருந்தால், தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே கணக்கு நீங்கள் வைத்திருந்தால் ராயல்டி இன்கம் ஆஃப் பணங்களை, அதாவது இந்த 50,000 வரை பயனை நீங்கள் உடனடியாகவே பெற முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சிபிடிடி ஆனது 20 ஆண்டுகளுக்கு மேலதாக இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து வரும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ராயல்டி இன்கம் ஆஃப் நன்மையை நீட்டிக்க பரிந்துரைத்தது. அதே போல் 20 ஆண்டுகளுக்கு இந்த சந்தாதாரர்களுக்கு 50,000 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வைத்திருப்பவர்களுக்கு கணக்கு சரிங்களா. அதே போல் யாருக்கெல்லாம் இந்த பயன்கள் கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் வாங்குறவர்களுக்கும் இந்த தொகையானது பிரித்து கிடைக்கும் அப்படின்னா ராயல்டி இன்கம் ஆஃப் நன்மையின் கீழ் 5,000 ரூபாயிலிருந்து நார்மல் சேலரி 5,000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்பட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரை இந்த பலனை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை சம்பளம் 5,001 ரூபாயிலிருந்து 10,000க்குள்ளே நீங்கள் சேலரி மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் 10,000க்கு மேலே இருந்தால் 50,000 வரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பயனானது எல்லாரும் பயன்பெற்றுக்கோங்க. இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள